வணக்கம் நேயர்களே, இது சிபி காட்டர் வழங்கும் விவாதக்களம். நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருப்பது கருத்து கணிப்பு கள நிலவரத்தின் வெளிப்பாடா என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றோம். மக்களவைத் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இன்னும் முழுமையாக 2 வாரங்கள் கூட அந்த தேதிக்கு இல்லை, நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே கட்சித் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தினை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த நிலையில் இன்று ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை தமிழகத்தின் நிலையை அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கருத்து கணிப்பில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நிலையிலே அதிமுகவும் 3வது இடத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த கருத்து கணிப்பு சொல்கிறது. கிட்டத்தட்ட மக்களவைத் தேர்தலை போலவே 18 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கூட திமுக அணி முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு என்பது இப்போது இருக்கின்ற இந்த அரசியல் கள நிலவரத்தினுடைய வெளிப்பாடாக பார்க்க முடியுமா, அல்லது தங்களுக்கு சாதகமான ஒரு முடிவாக இல்லை என்று பார்க்கக்கூடிய கட்சிகள் வழக்கமாக சொல்லக்கூடிய இது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு என்ற போர்வையில் அதை பார்க்க முடியுமா? இவற்றிற்கான விளக்கத்தினை தரும் பொருட்டு இன்றைய விவாதக்களம் அமைய இருக்கிறது. இன்றைய களத்திலே நம்மோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக திமுகவிலிருந்து திரு தமிழ்தாசன் அவர்களும், அதிமுகவிலிருந்து திரு கோ சமரசம் அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்களும், விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் 4 பேரையும் அன்போடு விவாத களத்திற்கு அழைக்கின்றோம். முதலில் திரு காசிநாத பாரதி, இந்த கருத்து கணிப்பு பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய கருத்து கணிப்பா நிச்சயமா இருக்க முடியாது. 3வது இடத்துல உங்களுக்கு சொல்றாங்க. மக்களவை தேர்தலை பொறுத்தளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கும் பொறுத்தபோது 1லிருந்து 2 இடங்கள் கிடைக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க எதிர்பார்க்கிற ஒன்றா நிச்சயமா இல்லை. அதாவது இதை வந்து லயோலா கல்லூரி வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டது. இது வந்து இதற்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டாங்க. அதனால இது முதல்ல எடுத்தடுப்பிலேயே புறக்கணிக்கப்பட வேண்டியது. அடுத்ததாக அவங்க எங்களுக்கு அங்க இருந்து வெளிவந்த முன்னாள் மாணவர்கள் சில இருக்கட்டும், அதனால ஆதென்டிகேட்டட் இது கிடையாது. அடுத்ததாக ஆர்கே நகர் தேர்தலின் போதும் இதே தான் சொன்னாங்க, டெபாசிட்டை வாங்கிடுவாரு தினகரன், வேற ஒன்றும் பெரிய வெற்றியை பெற முடியாது. அடுத்ததாக வந்து அதிமுகவினுடைய வாக்குகள் 2ஆ பிரியுது, திமுக படுத்துக்கிட்டே ஜெயிக்கும், இப்படியெல்லாம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. படுத்தவர்களாகவே இருந்தார்கள், டெபாசிட் தொகையும் பெற முடியாமல் போனார்கள்ங்கிறத உலக வரலாறு தெரிஞ்ச விஷயம் தான். இதனால இது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்புங்கிறத முதல்ல சொல்லிக்கிட விரும்புறேன். நீங்க ஒரு கருத்து கணிப்புங்கிறது வந்து நான் வர்றேன், அதுல இருக்கிற ஒவ்வொரு கால சூழல்ல எடுக்கப்படக்கூடிய முழுக்க வந்து கருத்து இருக்கட்டும். ஆனா அதைத்தான் நான் இப்ப கருத்து திணிப்புன்னு எதை வச்சு சொல்றேங்கிறத முதல்ல சொல்றேன் பாருங்க. 7ஆம் பக்கத்துல அவர்களுடைய கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க, தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலையில் தமிழக இளைஞர்கள் மத்தியில் பாஜக மீது செல்வாக்கு மதிப்பீடு குறித்து எதிர்ப்பு 90%. 90% எதிர்ப்பை வைத்துக்கொண்டு பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்களுக்கு எப்படி 10 தொகுதிகள், 8 தொகுதிகள், 20 தொகுதிகள் எப்படி கிடைக்கும்? அடுத்ததாக தற்போதைய அவங்க நீங்க சரியா புரிஞ்சுக்கணும், 20 தொகுதிகளை அவங்க சொல்லல, அதிமுக கூட்டணிக்கு 3 முதல் 5 இடங்கள் தான். 3 முதல் 5 இடங்கள்ங்கிறதே எப்படி 90% எதிர்ப்புக்கு எப்படி வர முடியும்? அடுத்ததாக தற்போது உள்ள தமிழக அரசியல் சூழ்நிலையில் தேர்தல் நடந்தால் யார் முதலமைச்சராக வர வேண்டும்? டிடிவி தினகரன் 20% போட்டிருக்காங்க, 20% பேர் ஆதரிக்கிறாங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு 1 தொகுதி 2 தொகுதிங்கிற கருத்து கணிப்பு வந்து நீங்க ஒன்னும் டீட்டெயிலா போறீங்க, அதை பத்தி கூட நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். அந்த தலைவர்களுடைய செல்வாக்கு பெருத்து நீங்க ரெண்டையும் வந்து நீங்க வந்து ஒரே இதுல பார்க்க முடியாது. மக்களவை தேர்தலுக்கான அது யாருக்கு வாக்களிக்க போறீங்கிறது ஒரு வேற விஷயம். 18 சட்டப்பேரவை தொகுதிகளில் நீங்க யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிறது வேற விஷயம். இந்த கருத்து கணிப்பை கேட்டதுல தலைவர் யாரு, நீங்கள் விரும்பக்கூடிய தலைவர் யாரு, யாரு முதல்வர் ஆகணும், யாரு பிரதமர் ஆகணும்ங்கிறதுல எல்லாமே அடுத்த கட்டமாக நான் சொல்லிடுறேன். கட்சி சார்பை பொறுத்தவரை 49% பேர்கிட்ட நாங்கள் வந்து விசாரிச்சோம்னு சொல்றாங்க. அதுல டிடிவி தினகரன் அவர்களுடைய பெயரோ, மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுடைய பெயரோ, அமமுகங்கிற கட்சியை பத்தியோ அவங்க சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த கருத்து கணிப்புக்கு வர்றாங்கன்னு தெரியல. அடுத்தது அதிமுக வெற்றி பெறக்கூடிய 2 தொகுதிகள் சொல்லியிருக்காங்க. எதாவது தெரியுமா? மயிலாடுதுறை அண்டு திருநெல்வேலி சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியில் வந்து மேலப்பாளையத்திலேருந்து ஆரம்பித்து முஸ்லீம்களுடைய ஓட்டு எவ்வளவு இருக்குது, அடுத்து மயிலாடுதுறையில் எவ்வளவு இஸ்லாமியர்களுடைய வாக்கு இருக்குது, எந்த அடிப்படையில் அங்கே இவங்க வந்து வெற்றி பெற முடியுங்கிறத வந்து முதல்ல அவர்களுடைய கருத்து கணிப்புக்கு விட்டுறேன். அடுத்ததாக வந்து நீங்க ஒரே நேரத்துல இந்த என்ன சொல்றது கருத்து கணிப்பு முடிவு எல்லாத்தையும் நம்ம அலசிட முடியாது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். நீங்க சொன்ன நான் திருநெல்வேலிக்கே வரேன். திருநெல்வேலியில மேலப்பாளையம் மட்டும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி இல்ல, திருநெல்வேலியில இஸ்லாமியர்களுடைய ரவீந்திரன் துரைசாமி சொன்னா மெஜாரிட்டியா சொல்றேன். அவர்கிட்ட கேட்டா அங்க என்னென்ன சமூகம் இருக்கு, இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் நீங்க திருநெல்வேலி குறைய லட்சக்கணக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி இல்ல நினைக்கிறது இல்ல, திருநெல்வேலி நகரத்துல இருக்கக்கூடிய நிலம் வேற, மேலப்பாளையம் வேற,
ஏறக்குறைய 1.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து கணிசமா கணிப்பு இருக்காங்க. 1.5 லட்சம் ஓட்டு இருக்கு அவங்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு. நீங்க டீடைலா பேசலாம். ஒரே நிமிஷம் இல்ல, ஒரே நிமிஷம் காசினா பாரு, நம்ம பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்களும் இந்த கருத்து கணிப்பை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அது சரியான முறையில் எடுக்கப்பட்டுச்சா அதெல்லாம் வந்து விவாதத்துக்குரியது. இப்போதைக்கு நமக்கு அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு, அதை தான் பார்க்க முடியும். கருத்து கணிப்புங்கிறது வந்து அதை நம்ம இன்னைக்கு டேட் எடுத்திருக்காங்க, அந்த டேட்ல இப்படி தான் இருந்துன்னு சொல்றாங்க. அவங்க நண்பகத்தன்மை தான் இங்க மெயின். இதை நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ணவும் முடியாது. இதில் உள்ள முரண்பாடுகளை இவர் சொல்ற மாதிரி பேசலாம், அது வேற விஷயம். இன்னைக்கு வந்து கருத்து கணிப்புகள் வந்துன்னா, இப்போ என்ன கருத்து கணிப்புகள் வந்திருக்குதுன்னா, இது டைம்ஸ் நோவோட கருத்து கணிப்புகள் ஒன்று வந்திருக்குது, சி ஓட்டர்ஸோட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குது, துக்ளக்கோட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குது, ஒரு பிரபல தொலைக்காட்சியோட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குது, 4 கருத்து கணிப்பு பிறகு இந்த கருத்து கணிப்பும் வந்திருக்குது. இது வந்து ஒரு சின்ன ட்ரெண்டை காட்டுது. இந்த எல்லா கருத்து கணிப்பும் இல்லை, இந்த கருத்து கணிப்பு மட்டுமா சொல்லலை, பொதுவான கருத்து கணிப்புகள் வந்து ஒரு ட்ரெண்டை காட்டுது. இந்த ட்ரெண்டு தான் கடைசி வரை ப்ரிவேல் ஆகுமாங்கிறது கூட கேள்விக்குறி தான். ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் வந்து டிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸுக்கு இங்கே ஒரு எட்ஜ் இருக்குங்கிற ஒரு ட்ரெண்டை காணிக்குது. இந்த அளவுக்கு தான் இது ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்க முடியுமே தவிர, இதை தாண்டி கருத்து கணிப்புங்கிறது முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதே வேளையில் அவுட்ரைட்டாக வந்து அதை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, ரிஜெக்ட் பண்ணிட்டு போக முடியாது. திரு தமிழ்தாசன், இந்த கருத்து கணிப்பு முடிவை பொறுத்தளவில் ஒரு திமுகவுக்கு ஒரு சாதகமான நிலையை தான் நம்ம பார்க்க முடியுது. அதிகபட்சமாக 33 இடங்கள் வரைக்கும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திமுக இதை வரவேற்குதா, இல்லை வழக்கம் போல உங்களுக்கு கருத்து கணிப்பில் நீங்களும் முரண்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறீங்களா? அவர்கள் எடுத்திருக்கிற அந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் எடுத்திருக்கிற கருத்து கணிப்புங்கிறது 33 இடங்களில் திமுக கழகம் வெற்றி பெறும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். 7 இடங்களில் வந்து இழுபறிங்கிறாங்க. இதில் அவங்க சொல்கிறது வந்து 33 என்று சொல்வதே, எங்களுக்கு 40 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல 33 இடங்கள்ங்கிறது அது நாங்கள் அதில் நம்பலை, ஏற்கலை. 33 இடங்கள் அவர் வந்து அவருக்கு தெரிந்த சில வாக்காளர்களை சந்தித்து அவர்கள் கேட்டு எடுத்திருப்பார்கள். ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கணும், கருத்து கணிப்பு அப்படி தான் நடத்த முடியும். ஆமாம், சரி, இது வந்து எல்லாத்துலேயும் இது வேலை செய்யுமா அப்படின்னா, அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தாக்க எடுத்திருக்கிறதே வந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பித்து இப்போ வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நாங்கள் எடுத்தோம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அதாவது இவங்க சந்தித்த அந்த கருத்தை சொல்லக்கூடிய மக்களில் இவ்வளோ பேர் சொன்னாங்கங்கிற ஒரு கருத்து வச்சுருக்காங்க. நாம் கேட்குறது 2004 இது போல் எம்பி தேர்தலில், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி ஒரு கருத்து கணக்கு போட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு 40க்கு 40 வெற்றி பெறும் என்று கலைஞர் தான் சொல்லி வந்தார். ஆனால் அதற்கு முன்னாலே அவர்கள் வெளியிடும்போது திமுக கழகம் 23 இடங்கள் தான் வரும், 24 இடங்கள் வரும், இப்படி ஒன்று அந்த கூட்டணியை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இல்லை, அந்த டிஃபரன்ஸ் வந்து எப்போதுமே இருக்கு. இல்லை நீங்கள் கருத்து கணிப்பு இருக்கும். நான் தான் சொல்கிறேன், துவக்கத்தில் சொன்ன மாதிரி, இல்லை ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி அதை முழுமையாக ரிஜெக்ட் பண்ண முடியாது. சில நேரங்களில் அது அப்படியே கூட நடந்திருக்கக்கூடிய காலகட்டமும் இருக்குது. நீங்கள் வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லா கருத்து கணிப்பும் சொன்னது. ஆனால் அதை தாண்டி ஒரு என்னன்னா, அவங்க அறுதி பெரும்பான்மை தாண்டி இடங்களை ஜெயிச்சது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த கருத்து கணிப்பு அவங்க சொல்லல. நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, இது ஒரு பக்கம் நீங்கள் அப்படி பேசினாலும், கடந்த தேர்தல் இப்போ முன்னால் நடைபெற்ற சில தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உட்பட 5 மாநிலங்கள் தேர்தல் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ், என்டிடிவி, அதை போல் வந்து மற்ற 3-4 தொலைக்காட்சியெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த தொலைக்காட்சியில் ஒருவர் மாறுபட்டு இது வந்து காங்கிரஸ் அணி ஜெயிக்கும்னு சொன்னாங்க. இன்னொரு வந்து பெரும்பான்மை என்னென்னா பிஜேபி தான் வரும், மீண்டும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறுபாடு, அதாவது அந்த இருக்கக்கூடிய எண்ணிக்கையே வேறுபாடாக போட்ட ரிப்பப்ளிக் போட்டுச்சு. அது போல் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் சில தொலைக்காட்சிகள்லாம் அதை வெளியிட்டுச்சு, இந்தி தொலைக்காட்சி வெளியிட்டுச்சு. வடநாட்டவர் தொலைக்காட்சிகள்லாம் அது பார்த்தீங்கன்னா இது சொல்லி வெளியிட்டது பூரா பெரும்பான்மையான தொலைக்காட்சிகள் என்னன்னா பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி பிடிக்கும், சத்தீஸ்கர்ல ஆட்சி பிடிக்கும் தான் சொன்னாங்க. இந்த 3 மாநிலம் வெற்றி பெற்ற காங்கிரஸ்ல கூட அவங்க தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க இந்த திமுக கூட்டணி அதிக இடங்களை பெறும் சொன்னாலும் கூட இந்த கருத்து கணிப்பு, அதாவது நாங்க என்ன சொல்றோம், இந்த 33 அல்ல 40க்கு 40 2004 எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல நாங்கள் வெற்றி பெறுவோம் தமிழகம் புதுவையில் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது அவருடைய கருத்தா இருக்கலாம், அவருடைய கருத்து கணிப்பு போட்டிருக்கலாம். பல முறை வந்து கலைஞரே அதை சொல்லியிருக்காரு. இதில் நாங்கள் ஏற்றுக்கொள்றோமா இல்லைங்கிறது வேற. எங்களை பொறுத்தவரை நாங்கள் வேலை செய்கிற பணி எங்களுடைய கருத்து.
அது எப்படி இருக்குங்கிறத எங்களுடைய நோக்கம் முடிய இது அப்படி இல்லை. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. மாற்று கருத்தை சொல்லிடுறேன். இந்த கருத்து கணிப்பிலே 13ஆம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க, அதிமுகவிற்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு 39%. பிஜேபியோடு கூட்டணி அமைத்ததற்கு பிறகு அதிமுகவிற்கு எதிராக இன்றைக்கு என்ன கள நிலவரம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதே போல் திமுகவிற்கு 40% ஆதரவு இஸ்லாமியர்களுடைய ஆதரவு. ஆர்கே நகரில் 27,000 இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுக்கு கிடைத்தது உலகத்துக்கே தெரியும். 41,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். தினகரன் அவர்களுக்கு ஒரு காலமே ஒதுக்கலை. நான் என்ன கேட்குறேன், நடுநிலையாக நீங்கள் கருத்து கணிப்பு எடுப்பதாக இருந்தால் அதிமுக திமுக சொன்னபோது அமமுகங்கிற ஒரு இதை நீங்கள் எடுத்திருக்கணும். அமமுகவே நீங்கள் எடுக்கலை. நாங்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் எங்களுக்கு முக்கியமான வாக்குகளாக இருந்தது. அதனால தான் இன்னைக்கு SDBIக்கு நாங்கள் மத்திய சென்னை தொகுதியை ஒதுக்கி கொடுத்துருக்கிறோம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரே விஷயம், நீங்கள் அப்படி இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை நீங்க பேசுறதுனால அந்த கேள்வி கேட்குறேன். இஸ்லாமியர்கள் வாக்கு தான் உங்களுக்கு ஒரு வேளை ஆர்கே நகர்ல பிரதானமா இருந்திருக்கலாம். அப்படி நம்பக்கூடியவர்களாக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்றால், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், அந்த கட்சி சார்ந்தவர்கள் இருந்தாருன்னு சொன்னா முதன்மையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏன் வரல? கருத்து கணிப்பு அது முதன்மையா இருக்கக்கூடிய யாருமே இல்லாம ஆர்கே நகர்ல நாங்க ஜெயிச்சோம், எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் தனித்த பெரும்பான்மையோட இருக்கிறோம். கூட்டணிக்கு வருவது என்பது பல்வேறு காரணங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். உங்க மனசாட்சிக்கு தெரியும். எதை வச்சு எதன் மூலமாக நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லங்க, நான் என்ன சொல்றேன், நடுநிலையான கருத்து கணிப்பு நடத்துகின்ற நீங்கள் அதிமுக திமுகங்கிற 2 அங்கம் கொடுத்த போது டிடிவி தினகரன் என்ற ஒரு ஃபேக்டரை நீங்கள் எடுத்துக்கிடவே இல்லைன்னா நீங்கள் நடுநிலைமையாக செயல்படவில்லை என்று. ஏன்னா 13ஆம் பக்கத்தில் நான் ஆத்தன்டிகேட்டடாக சொல்கிறேன். அடுத்ததாக ஐயா அவர்கள் சொன்னார்கள் 40 வெற்றி பெறுவோன்னு. என்னன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே கலைஞர் அவர்கள் இருந்தபோது இருந்த வாக்கு வங்கி. அந்த திமுகவுக்கு யார் பெரும்பான்மை வாக்கு வங்கினா இல்லை சொல்லிடுறேன். என்ன பேச விட்டீங்களா? நம்ம 10 மணி வரைக்கும் பேச போறோம், நிறைய பேசலாம். அதாவது திமுக பொறுத்தவரை பல நேரங்களில் திரு கருணாநிதி இருக்கும் போதும் சரி, திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, அவர்களுடைய செய்தி தொடர்பாலும் சரி, ஒவ்வொரு சமயமும் திமுக ஜெயிக்கும்னு ஆர்கே நகர்ல ஜெயிக்கும் சொல்லும் போதும் கூட அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் கருத்து கணிப்பை பற்றி நாங்கள் அக்கறைப்படலைன்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல அவங்க தகவல் வந்திருக்கு. இது முக்கியமா அதிமுகவிற்கு எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குங்கிறத கேட்க வேண்டியது சமரசமரோட கேட்க வேண்டியது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். விவாத களம் இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து. மீண்டும் வரவேற்கிறோம். இது சிவி காட்டன் வழங்கும் விவாத களம். கருத்து கணிப்பு முடிவுகள் கள நிலவரத்தின் வெளிப்பாடான தலைவி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு சமரசம் அவர்கள், இடைவேளைக்கு முன்பு முதல் சுற்றுல 3 பேரும் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தளவில் குறிப்பாக அதிமுக கூட்டணிக்கு பெருசாக சொல்கிற மாதிரியான இடங்கள் வரும்னு அவங்க சொல்லலை. 3லிருந்து 5 இடங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது கூட வராதுன்னு காசிநாத பாரதியுடைய கருத்தாக இருக்குது. இந்த கருத்து கணிப்பு அதிமுக எப்படி பார்க்குது? அதாவது யானையை பார்த்த குருடர்கள் கணக்கு போட்டாங்களாம். கால் எப்படி இருக்குது, காது எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குன்ட்டு. அதுபோல் சொல்லது தான் இது ஒன்று. 2வது லயோலா கல்லூரி அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அது திமுக குத்தகைக்கு எடுத்துக்கினது நீண்ட காலமாக. அதனுடைய இதில் இருக்கிறது. கல்லூரி நிர்வாகம் தான் சொல்லுது, இந்த கருத்து கணிப்புக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. சரிங்க, அப்போ அதுக்கே அந்த பேர் போடுறீங்க. அவர் முன்னாள் கல்லூரி மாணவர்கள். முன்னாள் கல்லூரி மாணவர்கள் யார்? அதான் கேள்வி. அதுக்கப்புறம் அவங்க ஒரு அமைப்பா இயங்குறாங்க, அந்த அமைப்பின் சார்பா எடுத்திருக்காங்க. அதுதாங்க நான் சொல்ல. முன்னாள் கல்லூரி மாணவர்கள் என்பவர்கள் யார்? ஒட்டுமொத்த குத்தகதாரர், திமுக குத்தகதாரர், வேற ஒன்றும் இல்லை. இது பூரா கற்பனை தான். கற்பனை எதுனாலையும் செய்யலாம். அதை பற்றியெல்லாம் ஒரு விவாதம் பண்ணுறது தேவையான்றது எனக்கு நீங்கள் சொல்கிறபடி, நீங்கள் சொல்கிறது கூட உங்கள் கட்சியோட கருத்தை அதை எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் சொல்கிற மாதிரி அப்போ திரு தமிழ்தாசன் சொன்ன மாதிரி 40க்கு 40 திமுக ஜெயிக்கும்ல சொல்லணும். ஏங்க 40க்கு 40 ஜெயிக்கணும்னு சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக போயிட்டு மாதிரி கொஞ்சம் விட்டு வைக்கிறது. போன முறை ஒரு பெரியவர் சொன்னார், 200 நாங்கள் ஜெயிச்சிட்டோம், மீதி 34 ஆளுக்கு 2 எடுத்துன்னு போகிறோன்னு விட்டுட்டோன்னு. அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் அப்படியெல்லாம் பிரச்சனை. நீங்கள் தயவு செய்து எண்ணி பாருங்கள், இப்போ இருக்கிற இந்த 2 வருஷம் அதிமுக ஆட்சியினுடைய பலன் மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்திருக்கிறது. இன்றைய தினம் தமிழ்நாடு அரசை பற்றி இந்திய அரசியலுடைய கணக்கு என்ன, எடப்பாடியாரின் உழைப்பு என்ன, உயர்வு என்ன, இதெல்லாம் எண்ணி பார்த்து சொல்லணும்.
இது இப்போ நான் கூட திட்டுன்னா எல்லாம் திட்டலாம், குறை சொல்லலாம் எல்லாம் குறை சொல்லலாம், இது எல்லாருக்கும் கைவந்த கலை. ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் பேசி பழக்கம் இல்லை. இல்லை, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தலைவரையோ அல்லது கட்சியினுடைய தலைவரையோ குறை சொல்கிறது அப்படிங்கிறது வேற. இதை பொறுத்தளவில் ஒரு சாம்பிள் சர்வே எடுக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதிகள் ஒரு பார்லிமெண்ட் தொகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட அளவிலான நபர்கள் வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள் வெவ்வேறு கேட்டகரி பண்ணி அதை வந்து சாம்பிள் சர்வே பண்ணி அதை ஒரு என்ன சொல்கிறது அதை ஒரு முறைப்படுத்தி ஒரு இதை வெளியிடுறாங்க. இப்படி கிடைக்கும் என்னென்ன பெர்சன்டேஜ்னு சொல்லி வெளியிடுறாங்க. அதையும் நீங்கள் பேசுகிறதையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இல்லைங்க, நான் சொல்கிறேன், இது வந்து அப்படி எடுக்கப்பட்டதே அல்ல. ஒரு அறைக்குள்ளே 10 பேர் உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு கணக்கு போட்டு சொன்னது, அவ்வளோதான். சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுன மாதிரி ரூம் போட்டு யோசனை பண்ணுற மாதிரி முடிவு இப்படி இருக்கணும், இடையில இந்த தொல்லை கொடுக்கணும், இது இப்படி வரணும், எல்லாம் எடிட் பண்ணி. ஒருவேளை அதிமுக கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெறணும் வேற யாராவது ஒரு கருத்து கணிப்பு வந்தால் அதை ஏற்றுப்பீங்களா? அதை கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க. கருத்து கணிப்பே பொதுவாக நான் ஏற்றுக்கிறது இல்லை என்னுடைய இதில். அதே நேரத்தில் கருத்து கணிப்பு சில நேரங்களில் சரியா இருக்கும். நாம் பல இது பார்த்துருக்குறோம். அது யார் எடுத்ததுன்னு ஒன்று வருது. இப்போ நான் வந்து எந்த காரணத்தையும் மட்டும் என் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன். இவர் திமுக விட்டு கொடுக்க மாட்டாரு, இவர் அண்ணா திமுக விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் இது நம்ம அம்மாமுக சொல்லிட்டாரு. இல்லை இல்லை, அவர் வந்து என்ன இருக்குதோ அப்படி பேலன்ஸ் பண்ணி சொல்லுவார். பொதுவாக இங்கே 4 பேருமே நாங்கள் 4 கருத்து சொல்லுவோம். அதை வச்சு நீங்க பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்புக்கும் இந்த 4 வித்தியாசம் அவங்க அதுல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கட்சி சார்ந்தவர்கள் தாண்டி பொதுவான ஆட்கள் கேட்டகரியை கொடுத்துருக்காங்க. என்னென்ன நபர் என்னென்ன ஆட்கள்கிட்ட நாங்கள் எடுத்துருக்கிறோம் சொல்றாங்க. ஏங்க இது பல வருஷமா செய்யறாங்க இல்லையோல, இது மாதிரி இன்னைக்கு பண்றது இல்லைங்க. எலெக்ஷன் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து சொல்றாங்க அவங்க. எப்பவுமே அது அவர் வந்து யாருக்கு ஆதரவாக செய்யணும் போது இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும், ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும், ஒரு பிரச்சனையை உருவாக்கும், ஒரு எழுச்சியை உருவாக்க நினைச்சி செய்யறது. நினைக்கும் போது இது தனக்கே வருமே தவிர இதுல ஒரு இது உண்மையும் இல்லை, திருப்தியும் இல்லை. இது ஒரு இதுவே கிடையாது. இது ஒரு மேட்டரே இல்லை. இது ஒரு மேட்டரே இல்லை. திரு காசிநாத பாரதி, நீங்க ஒரு முரண்பாட சொல்லிடுறேன். நலத்திட்டங்களில் தமிழக அரசின் மீது மக்களின் மதிப்பீடுன்னு சொல்லிட்டு 80%, 90%, அம்மாசமெண்ட் அப்படி இப்படி சொல்லிட்டே வர்றாங்க. வந்துட்டு திரும்ப 6வது பக்கத்தில் சொல்கிறாங்க, 2016 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றியுள்ளதான்னு. இல்லைன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னா 59% பேர். எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நான் சொல்கிறது என்னென்னா, இவங்க சொல்கிற அந்த 39% இஸ்லாமியர்கள் வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் அது வந்து கலைஞர் அவர்கள் இருந்தபோது. கலைஞர் அவர்கள் இறப்புக்கு பிறகு அவங்க அந்த பாஜகவோட மோடி அவர்களை வரவேற்பதற்கு இவங்க வீட்டுக்கு கோபாலபுரத்துக்கு வந்தார் பாருங்க. கலைஞர் ரொம்ப காலமா உடம்பு சரியில்லாம இருக்காரு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நினைவேந்தல் நிகழ்ச்சியில விசாரிக்கிறத அது தவறு கிடையாது. நான் கருத்தை சொல்லிடுறேன், நீங்க பரவாயில்லை சொல்லுங்க. அடுத்து இன்னொரு பக்கம் சொல்றேன், அரசியல் இருந்துட்டு கூட போட்டு அதை பத்தி இல்ல. நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற காலத்துல தான் வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி ஏற்பட்டுச்சு இல்லையா? இப்போ அது வேற, அது வாஜ்பாய் இருந்த போது இருந்ததுங்கிறது அது வேற. அது நியாயப்படுத்த முடியும். இல்ல அது வேற. ஒரு நிமிஷம், இல்ல இப்போ உங்களை விட மற்ற எல்லோரையும் விட திமுக பிரதானமா வந்து பிஜேபி எதிர்ப்ப கையில் இல்ல எங்க எப்ப நாங்க தான் சொன்னோம் என்னுடைய வாழ்காலத்துல கூட்டணி கிடையாதுன்னு. மக்கள் தலைவர் டிடிவி அவர்கள் தான் சொன்னாரு. எங்களை 20 ஆண்டுகள் சிறையில் வைத்தாலும் 21வது ஆண்டு பாஜகவை எதிர்ப்பண்ண இந்த கிளாரிட்டியான பதில வந்து ஸ்டாலின் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? நான் கேட்கிறேன். அதனால வந்து நாங்க பாதிக்கப்படலைங்க. அவர் வந்து ராகுல எதிர்க்கிறத விட வந்து மக்கள் தலைவர் டிடிவி அவர்களையும் சின்னம்மா அவர்களையும் மோடி எதிர்க்கிறார். நாங்க எதிர்க்கிறோங்கிறத அவர் எதிர்க்கிறார். அப்ப பலமான ஆட்களாக தகுதியான நபர்களாக நாங்கள் தான் இருக்கிறோங்கிற கருத்தை பதிவு. என்னை ஒரு 3 பாயிண்ட சொல்ல விட்டீங்கன்னா நான் அப்புறம் நிப்பாட்டிக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2001 தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்துல தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறது நான் கேட்கிறேன். 2006 மைனாரிட்டி அரசு, 2011 தோல்வி, 2016 தோல்வி. எந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறது நான் கேட்கிறேன். போன சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுகவும் திமுகவுக்கான வாக்கு அந்த 2014 வெள்ளம் வித்தியாசத்தை விடுங்க. ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறது தான். அது என்னைக்குன்னு சொல்லுவா. 2014 வெள்ளம் வரலன்னு வச்சுக்கோங்க, 222 தொகுதி 234 தொகுதியில 230 தொகுதியும் அம்மா அவர் ஜெயிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு கருத்தை பதிய வச்சிடறேன். அந்த துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்துக்கு சீட்டு கொடுப்பது,
அதே போல் பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம சிகாமணிக்கு சீட்டு கொடுப்பது, இது மாதிரி கொடுக்கறதெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள். அப்போ நமக்கெல்லாம் வாழ்க்கை கிடையாது. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அடிமட்ட தொண்டனாக இருப்பவங்க கூட மிகப்பெரிய பதவிக்கு வர முடியும். இன்றைக்கி எங்கள் இதில் வந்து சீட்டு கொடுத்துருக்குறோன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உள்ள ராமசாமி ஐயா அவர்களுக்கு நீலகிரியில் சீட்டு கொடுத்துருக்காங்க மக்கள் செல்வர். அது மாதிரி இருக்கிற இல்லை ராமசாமி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நாங்கள் உருவாக்கின ஆள் தானே, அதனால அது ஒரு இது கிடையாது. இன்னைக்கு அவர் துரோகம் பண்றாரு, மக்கள் ஏற்றுக்கல, அவங்களா தொண்டர்கள் எங்கள்கிட்ட வர்றாங்க. அதுதான் நாங்கள் இன்னைக்கு அரசியல் இயக்கமாக பெருமித்துட்டு இருக்கோம், எங்கள்கிட்ட கூட்டம் வருது. அது மாதிரி எல்லாமே வாரிசு அரசியலாக அவர்கள் சீட்டு கொடுப்பதனால திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் தொய்வடைந்து போயிருக்கிறார்கள், வேலை நடக்கவில்லைங்கிறத நான் சொல்ல வரேன். திரு தமிழ் வச்சுக்கிட்டு இல்லை காசு அதன் வந்து ரொம்ப அவருக்கு என்னமோ அவருக்கே தெரிஞ்ச மாதிரி அரசியல் தெரிஞ்சதை சொல்லுங்க. இல்ல அரசியல் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சொல்லுங்க. இல்ல பழமை வாய்ந்த ரொம்ப அனுபவம் மிக்கவரா சொல்றாரு. நிறைய சொல்லுங்க. என்னமோ நாங்க அரசியல்ல வாரிசுகளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணாரு? ஜெயக்குமார் மகன் யாரு? ஜெயக்குமார் மகனுக்கு கொடுத்தாரா இல்லையா? பிஹெச் பண்ணியாரு அவர் மகனுக்கு மனோஜுக்கும் கொடுத்தாரா இல்லையா? அவங்களாம் இல்லையா? அப்போ வாரிசுனாக்க அது இல்லை, இதுதான் வாரிசா? வாரிசுங்கிறது திறமை, தகுதி, அடிப்படை, பின்னணி, இதை பார்த்து தான் கொடுக்குறாங்க. முடியாது வாரிசுங்கிற திறமை இருக்குங்க சொல்லுங்க. உங்க கட்சியில இருக்கிற தொண்டர்களுடைய தொய்வு சொல்றேன், அது எப்படி சரியாகுதுன்னு சொல்லுங்க. நீங்க உங்க கட்சியில இருந்து அது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. என்ன இன்னொன்னு சொல்றேன், ஜெயலலிதாவை வந்து அதான் எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து சத்துணவு திட்டத்திலே உறுப்பினர் போட்டாங்க. எம்ஜிஆர் சேர்த்த ஒரு வருஷத்திலே அவருக்கு பிரச்சார செயலாளர் போட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? எம்பி 2 ஆண்டுகள் எம்பி கொடுத்தார் ராஜ்யசபா. அப்ப கேள்வி எல்லாம் எழுப்பினது சொல்லலாமா? யாராவது எழுப்பலாம்? அவங்க தாங்க 69% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அவங்க தாங்க 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டு மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா 69% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. நீங்க கொடுக்கல. யார் முதலமைச்சர்? திராவிட இயக்கம்னு சொல்றேன், நீங்க கொடுக்கல. யார் முதலமைச்சர்? விஎன் ஜானகி முதலமைச்சர். நாவலன் முதலமைச்சர் ஆனாரா? அந்த கட்சியில இந்த பழமை வாய்ந்த முதலமைச்சர். அந்த விஷயம் இன்னொன்னு சொல்றேன், வாரிசுகள் என்ற பிரச்சனை இங்க இல்ல. வாரிசுகள் என்று சொன்னால் அவர்கள் பின்னணி என்ன, அவர்களுடைய உழைப்பு என்ன, அவர் யார் எப்படிலாம் இருந்திருக்காரு, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டாவது அவர் திறமை, தகுதி, அவர் வந்து எடுத்தோன்னு இன்னைக்கு உடனே பூசல. உங்க கட்சியில இருக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கு அந்த திறமை இல்ல. உங்க கட்சியில இருக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கு என்ன கலாநிதி வீராசாமி போல, தயாநிதி மாறன் போல யாருக்கு வந்து தொண்டர்களுக்கு வந்து திறமை இல்ல. தொண்டர்களை நீங்க அங்கீகரிக்க மாட்டீங்க. 40 பேர்ல யாராருங்கிற பட்டியல் இருக்கு. அதே போல இவங்க 6 பேருக்கு வாரிசு கொடுத்திருக்காங்க. இருங்க 6 பேர் இருக்காங்க, இவங்க தப்பு பண்ணிருக்காங்க. இவங்க 4 பேர் கொடுத்திருக்காங்களா? இவங்க கொடுத்திருக்காங்க. அதான் ரெண்டு பேரும் உங்களுடைய இணைப்புல இருந்து நீங்க கொடுத்த பட்டியல் நீங்க அடுத்த ஒரு நிமிஷம் அவர் சொன்ன ஒரு நிமிஷம் இந்த வாரிசை விட்டுருங்க. அது என்னமோ தினகரன் யாருங்க? டிடிவி தினகரன் யாருங்க? இருக்கட்டுங்க, அந்த கேள்வி நான் கேக்குறேன். தினகரன் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சசிகலாவுடைய அது இருக்கட்டுங்க. உங்க தொண்டர்கள் தொய்வா இருக்காங்கன்னு சொல்றேன். தொய்வா இருக்காங்களா இல்லையா? பதில சொல்லுங்க. இவ்வளவு பின்னடைவுல இருக்கிற இவங்களுக்கு எப்படி நான் 33 தொகுதியில ஜெயிப்பாங்க? என்னுடைய கேள்வி. நான் வந்து சொல்லட்டு நான் பதில சொல்றேன். அந்த கட்சியை ஆக்கிரமித்தவர்கள் யாருங்க? சொல்லட்டு நான் பதில கட்சி ஆக்கிரமித்தவர்கள் யார்? அந்த வாரிசு ஒரே நிமிஷம் வாரிசு இதை விட்டுருங்க. ஒரே நிமிஷம் அவர் கேட்ட அடுத்த கேள்வி இன்னொருது. உங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் இல்லாத சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல், அதனால இவங்க நினைக்கிற மாதிரியான வெற்றி பெற்ற முடியாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதற்கான பதில் நீங்க சொல்லுங்க. அண்ணா இருக்கும்போது அவர் அண்ணா இறந்த பிறகு திமுக வெற்றி பெறான்னு சொன்னாங்க. அப்படித்தான் பல பேர் பிரச்சனை பேசினாங்க. ஏன் திமுக வெற்றி பெற்றது இல்லையா? எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே நாங்கள் வந்து வெற்றி பெற்று உள்ளாட்சியில் வெற்றி பெறலையா? 30-40 இடங்கள் இதே போல வெற்றி பெற்று 38 இடங்கள் வெற்றி பெற்றோம். 2 இடம் தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் 1980. பாண்டிச்சேரி அரசை வீழ்த்துறோம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது. அதே போல 69% வாக்குகள் பெற்று எதுல உள்ளாட்சியில் அவர் உயிரோடு இருக்கும்போது நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். ஒன்று இது இல்லை. இடைத்தேர்தல் வச்சுங்க, அண்ணா நகர் வெற்றி பெற்றோம், மயிலாடுதுறை வெற்றி பெற்றோம். வரலாறு இருக்கிறது. ஜெயலலிதா காலத்திலே அந்த வரலாறு இருக்கு. ஏன் அவர் நின்ற போது கூட அவரே தோற்று போன ஒரு சுகவனத்திலே, எங்களுடைய சுகவனம் அவரே தோற்று போன வரலாறு இருக்கு. 4 பேர் தான் வந்தாங்க 96. இதெல்லாம் வரலாறு இருக்கு. தோற்பதும் வெற்றி பெறுவதும் இவங்களுக்கு நிரந்தரமா? அந்த இடத்துல வந்து கலைஞர் இல்லை, அதனால வெற்றி பெற்று விடுவோம் உறுதி சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். பல்வேறு காலகட்டங்களில் சூழல்களில் அது வந்து தோற்பதும் இயல்பு, வெற்றி பெறுவதும் இயல்பு. அந்த இயக்கத்தை நடத்துவதன் மூலம் நாங்கள் வந்து சொல்றோம், இப்போ உறுதியாக 40 இடங்கள் பாராளுமன்றத்தில் வெற்றி வருவோம். அதை போல 18 இடங்கள் நாங்கள் வெற்றி கைப்பற்றுவோம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. திரு சமரசிங்க,
திமுக வந்து கலைஞர் இருக்கும்பொழுது அதற்காக விழுந்த ஓட்டில் தான் அவங்க எம்எல்ஏ சீட்டு அதிகம் வாங்கினது. அது ஸ்டாலினுக்காக இல்லை. நம்பர் 1, ஸ்டாலின் பொறுப்பேற்று தேர்தலை நடத்தி டெபாசிட் போனது ஆர்கே நகர்லன்றது தான் கதை. 2 அது நான் 3ன்னு சொல்றேன். இதே திரு எடப்பாடி அவர்கள் இது இருக்கும்போது தான் நீங்களும் ஆர்கே நகர் தொகுதியை இழந்திருக்கீங்க. அடுத்து முதல் முறையா நீங்களும் இதே மாதிரி தேர்தலை சந்திக்கிறீங்க அவருடைய தலைமையில. இல்லைங்க, நான் அதுதான் சொல்றேன். நீங்க எங்க நாங்க ஐயா இருங்க, உள்ளாட்சி துறையில அற்புதமான வெற்றி நாங்கள் பெற்றிருக்கிறோம். 1, ஆர்கே நகர் தொகுதி எப்போ பெற்றிருக்கீங்க சொல்றீங்க? உள்ளாட்சி அதுக்கு முன்னே இது கூட்டுறவுத்துறையில அறிவிப்பு கொடுக்க போறோம். உடனே அது எப்படியே வச்சுங்க, நீங்க எப்படி சொன்னா என்ன. அதனால ஆகையினால இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் சந்திப்பதில் நாங்கள் யாருக்கும் எப்பவும் பயந்தவர்கள் அல்ல. நாங்க வந்து நீங்க ஆர்கே நகர் சொல்றீங்க, ஆர்கே நகர் தலைமை அது நிலைமையே வேற. முதல்ல நாங்கள் எல்லா இதுவும் போட்டோம், அவர் முடிச்சிட்டார். அவர் தான், நான் முன்னே சொல்லியிருக்கேன். என்ன போட்டீங்க? ஏங்க, கல்யாணம் ஆகி 6 மாதத்துல குழந்தை பிறந்த ஆண் குழந்தைய சுகப்பிரசவம்னா கர்ப்பம் யாருக்காச்சு? மனதில் ஒரு இது வைக்கணும்ல. ஏங்க தவறே சொல்லக்கூடாது. இல்லைங்க, ஒரு ஜனநாயகத்துல அதை பத்தி விமர்சனம் இருக்கலாம். ஆனா வெற்றி தானே. நாங்க என்னங்க சொல்லி நான் சொல்றேன். நான் அதல்லங்க, எங்களுடைய நிலைமை என்னன்னா, நாங்க தான் அவரை வந்து முன்னிறுத்து. நானுமே தொப்பி போட்டு தான் இங்க பேசியிருக்கோம். உங்க இதுல காட்டுட்டுங்க எடுத்து. அவருக்கு எலெக்ஷன் ஒர்க்கு நாங்கள் பண்ணாதது ஒன்றும் கிடையாது. எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர் உள்பட அதெல்லாம் பேசிக்கில் பண்ணது. அது அவர் என்ன பண்ணாரு, தக்க வச்சுக்கினார். அடுத்த எலெக்ஷன் வரவில்லையும் அதே கேடர் எல்லாரையும் அப்படியே வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டார். அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம். ஒரே நிமிஷம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ரவீந்திரன் அவர்கிட்ட முக்கியமா கேட்க வேண்டியிருக்கு. இந்த கருத்து கணிப்பு அடுத்தடுத்து வாக்காளர் மன்றத்தில் ஏதேனும் ஒரு மாற்றத்தையோ அல்லது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அவர்கிட்ட கேட்க போறோம். தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விவாத களம் வந்தது. மீண்டும் வரவேற்கிறோம். இது சிவி காற்று வழங்கும் விவாத களம். கருத்து கணிப்பு முடிவுகள் கால நிலவரத்தின் வெளிப்பாடா என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த முடிவுகள் கருத்து கணிப்புகளை பற்றி நிறைய விமர்சனங்கள் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட இந்த முடிவுகள் வந்து ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துமா வாக்களிக்கும் போது? இம்பேக்ட் எப்படி ஏற்படுத்தும்னா, அவர் திமுக தோழர் சொன்னார், மிக்சடாக வந்தால் இம்பேக்ட் ஏற்படுத்தாது. நீங்கள் அவர் அந்த சட்டமன்ற இதுக்கு சொன்னார் பார்த்தீங்களா, அதில் காங்கிரஸ் ஜெயிக்கணும் வந்து பாஜக ஜெயிக்கணும் வந்து மிக்சடாக வந்தது. அது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தலை. ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு விதமாக போச்சு. ஆனால் நீங்கள் முதல்ல சொன்னீங்க பாருங்கள், மோடிக்கு எதிர்பார்த்ததை விட 2014 ஜாஸ்தி வந்துட்டுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ட்ரெண்டில் வந்தது. 200 250 எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது அது ஜம்ப் ஆகுது. இப்போ ஒரு கருத்தை வந்து இந்த கருத்து கணிப்புங்கிறது பல கருத்து கணிப்புகள் வரும். எல்லா கருத்து கணிப்புமே வந்து அந்த ஃபோக்கஸாக ஒரு விஷயத்தை சொல்லிச்சுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு வேவுங்கிற அளவுக்கு போகிறதுக்குள்ள ஒரு ட்ரெண்டும் அதில் வரும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் வரும். நீங்கள் கவுண்டராக வந்து ஒரு கருத்து கணிப்புக்கு மாறாக இன்னொரு கருத்து கணிப்பு வந்து விஷயங்கள் வந்தது சொன்னால் வந்து அது மக்கள் மத்தியில் இம்பாக்ட் ஏற்படுத்தாது. இவர் வந்து இந்த கருத்து கணிப்பை பேசுவார், அவர் அடுத்த கருத்து கணிப்பை பேசுவாருங்கும் போது வந்து அதை நியூட்ரலைஸ் ஆயிரும். என்னென்ன காரணிகளை கொண்டு அந்த கருத்து கணிப்பு நடத்துறாங்க பொறுத்து அது மாற வாய்ப்பு இருக்கா? என்னென்ன விஷயங்களை எடுத்து பண்றாங்க? நிச்சயமா சாம்பிளிங் முக்கியம். அந்த சாம்பிளிங் வந்து எல்லா சம்பவங்களையும் பிரதிபடுத்தக்கூடிய அளவு சாம்பிளிங் இருக்கணும். எல்லா ஆண் பெண் இதில் ஈக்குவல் சாம்பிளிங் வேணும். வயசு இதில் சாம்பிளிங் வேணும். அதெல்லாம் பெரிய எக்ஸ்பர்டைஸ் பண்ணக்கூடிய சாம்பிளிங் வேணும். யோகேந்திர யாதவ் வந்து பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது ஒரு உண்மை. என்றாலும் கூட நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்த காலகட்டத்திலிருந்து இன்னொரு பெரிய டிராஸ்டிக்காக கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுவும் நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு தான் அந்த இதே நீங்கள் அந்த கருத்து கணிப்போட வேலிடிட்டியை நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து 98ன்னு நினைக்கிறேன் அந்த கருத்து கணிப்பு எல்லா கருத்து கணிப்பு வந்ததுக்கும் குண்டு வெடிப்பு பிறகு இந்த நிலைமையும் வந்து வேற வந்து. இப்போ நான் இந்த கருத்து கணிப்பில் ஒரு விஷயத்தை வந்து என் மனசுக்குள்ள தமிழக அரசியலை ஆழ்ந்து பார்த்துட்டு இருக்கோம்னால திராவிட இயக்கங்கிற பேருக்கோ திராவிட இயக்கத்துக்கான எதிரானவும் இல்லை. பட் மூதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணாவும் வந்து எம்எல்சி ஆகி தான்
முதலமைச்சர் ஆனாங்கிற எனக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குங்கிறது நான் பல நாள் பேசிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் பெரிய தலைவர்கள், பெரிய பண்பாளர்கள். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது திராவிட இயக்கம்னாலும். அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் நான் அரசியலில் பார்க்கும்போது இதில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குது. மறைந்த முதல்வர் கருணாநிதி, முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட சிறிய எண்ணிக்கை ஜாதியிடம் ஒரு அதிருப்தி மனப்பான்மை நிலவுகிறது. அவர்கள் ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறாருன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. இது தமிழகத்தின் உளவியல் மனநிலைங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. இந்த கருத்து கணிப்பு இதை சொல்லுது. இது சரியா தப்பாங்கிறது ரிசல்ட்ல தான் தெரியும். என் கருத்துங்கனால சரியா வரணும்னு கட்டாயம் இல்லை, ரிசல்ட்ல தான் தெரியும். ரிசல்ட் எப்படி நான் வைக்கிறோம்னா இதிலே நான் பதிவு பண்ணிடுறேன். திமுக 2016 40% ஓட்டு எடுத்திருக்குது. இந்த சிறிய கட்சிகள் மூலமா ஒரு 43% ஓட்டு வருது. ஒவ்வொரு தொகுதி வாரியா இதை தாண்டி அவங்க எவ்வளவு ஜம்பாகி போறாங்களோ அப்படி ஒரு ஜம்பிங் இருந்ததுன்னா இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கு சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் மத்தியில் உள்ள பெரிய எண்ணிக்கை ஜாதிகளோட அரசியல் ஆக்கிரமிப்பு உள்ள ஒரு அதிருப்தி மனப்பான்மை ஒரு காரணமாக இருக்கலாம் நான் கருதுறேன். அது டு பி சீன். நீங்க சொல்றது அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருந்தாலும் சரி, ஆனா எண்ணிக்கையில் அதிகமா அதான் அரசியல் அதிகாரங்கிறது ஒரு பகுதியில் அடர்த்தியா இருக்கக்கூடிய சமுதாயத்தை தான் இருக்குது. இந்த சமூக நீதி சூறையாடல சமூக நீதி பெரியார் முன்னணி பேசுறாங்க. இல்ல, பரவலா இருக்கக்கூடிய யாதவர், விஸ்வகர்மா, கைகோளர் இந்த சமூகங்களும் உரிய உரிமையை பெறணும், அது மேல் சபையெல்லாம் அவங்களுக்கு தான் இருந்துங்கிற கருத்தை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். நான் காலங்காலமா பாசிட்டிவ் சோசியலிஸ்டா பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அது சரியாகுதா இல்லையாங்கிறது இந்த கருத்து கணிப்பில் உள்ள இந்த பாயிண்ட்ல எப்படி வருதுங்கிறத நான் டு பி சீன் பார்க்கிறேன். அவ்வளவுதான். இந்த கருத்து கணிப்பில் நான் வேலிடிட்டா இந்த பாயிண்ட பார்க்கிறேன். எப்படி இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதை விட பெரிய இம்பாக்ட் உள்ள ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், துணை முதல்வராக இருந்தபோது. அந்த மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து இன்னைக்கு தஞ்சை மண்டலத்தில், டெல்டா மண்டலத்தில் அவர் பேசுகிறாரு. எந்த அடிப்படையில் இவர் மேலே நம்பகத்தன்மையை நம்ம வைக்க முடியும்னு மக்கள் கருதுறாங்க. அடுத்து ஈழத்தில் 1.5 லட்சம் பேர் செத்தது இன்றைக்கு வரை, அன்றைக்கு கலைஞர் அவர்கள் முன்னெடுப்பு செய்திருந்தால் அந்த 1.5 லட்சம் மக்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்க முடியுங்கிறது இந்த காங்கிரஸ் பெரியக்கம் தான் அதை செஞ்சுது. அதை எதிர்த்து பேசின வைகோ தான் இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொன்னாரு. அதுபோல இன்னைக்கு பொருந்தா கூட்டணியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஈழப்பிரச்சனையில் ஏற்பட்ட வடு ஈழப்பிரச்சனையில் ஏற்பட்ட வடு இன்றைக்கு வரை மாறாம இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். அதை பத்தி இவங்க கருத்து கணிப்புல சொல்லல, மீத்தேன் திட்டத்தை பத்தி இவங்க சொல்லல. அதனால இவங்க 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல இருந்து என்ன திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்கள்? 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை தவிர வேற என்னத்தை கொண்டு வந்தாங்கன்னு மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கான பதில சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. இருக்கிற ஒரு கருத்தை சொல்லிடுறேன். அவர் காஞ்சிநாதன் ஏதோ சொல்லிட்டா சில கருத்துக்கள் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது சொல்றதுக்கு நான் சொல்றேன். ஒன்னா சொல்றேன், நீங்க சொன்னதுக்கு சொல்றேன். அதாவது எங்களுடைய தளபதி பொறுப்பேற்ற பிறகு ஆர்கே நகரில் திமுக கழகம் அது இப்போ இருந்த டெபாசிட்டி எழுந்துருச்சுன்னு சொல்றாரு. நான் ஒன்று கேட்குறேன், ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது, அவர் கட்சி நடத்தும் போது, அவர் தலைவியாக இருக்கும்போது பெண்ணாகரத்தில் எப்படி டெபாசிட்டி எழுந்தார்? சரி, அவரே இருக்கும்போது எங்களுடைய அப்பாவு எம்எல்ஏ அவரிடத்தில் எப்படி டெபாசிட்டி எழுந்துச்சு அதிமுக? அவரே தலைவியாக இருக்கும்போது இப்போ நம்ம விஜயதாரணி அவர்களிடம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு ஏன் டெபாசிட் இருந்துச்சு? இந்த பட்டியல் சொல்லுவாரா? டெபாசிட் கிடையாது. ஏங்க வரலாறு இருக்கு. அடுத்து இன்னொன்று ஈழத்தமிழரை பற்றி பேசுறாரு. ஈழத்தமிழர் பேசும்போது நீங்க என்னென்ன பேசுறீங்க? பிரபாகரன் பிடித்து சிறையில் போடணும், தூக்கு போடணும் சொன்னவர் தானே. நின்னு செஞ்சதை சொல்லுங்க, செஞ்சதை சொல்லுங்க. பேசுறதுனால இம்பாக்ட் கிடையாது. நீங்க செயல்பாட்டுல இருந்தீங்களா? நாங்க செயல்பாடு வேற, பேச்சு வேற. பேச்சுனால இம்பாக்ட் கிடையாது. நீங்க சொன்ன பிறகு நான் குறுக்கிடல. நீங்க அந்த இடத்துல பதவியில இருந்து வந்து விட்டால் எல்லாம் நடந்து விடும் சொல்றாரு. நான் கேட்கிறேன், உங்களுடைய எம்பி ராஜினாமா செஞ்சுட்டாங்களா? உங்க எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சாங்களா? நாங்க ராஜினாமா செய்யறோம், ஈழத்தமிழர் பிரச்சனை முடிஞ்சிருங்களா? சரி, மீத்தேன் விஷயம் இன்னொன்று சொல்றாரு. அவர் தான் ஆமா மார்ச் மாதம் அது ஒப்பந்தத்துக்கு போட்டார். எப்போதுமே ஒரு ஒப்பந்தம் போடும்போது அதுக்கப்புறம் கருத்து கேட்பு நடத்துவாங்க. அடுத்த ஆட்சி யார் வந்தது? இவங்க தான் வர்றாங்க. கருத்து கேட்பு நடத்தி அது மக்கள் கருத்தை கேட்ட பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இவங்க இதுல என்ன போனாங்க தெரியுமா? இணையதளத்துல இப்பவும் என் பட்டியலில் இருக்கு. இணையதளத்துல அதிமுக இணையதளத்துல அதை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மின்சாரம் தயாரிப்பதிலிருந்து பல தொழில்களை உருவாக்குவதிலிருந்து அந்த அதிமுக ஏற்றுக்கொள்கிறது என்று மிக தவறான கருத்துல பாருங்க. ஏங்க 110 இதுல வெளியிட்டிருக்கு, ஜெயலலிதாவை வெளியிட்டிருக்காங்க. அதுல இணையதளத்தில் வெளியிட்டு இருக்குது அந்த அம்மா மீத்தேனை ஏற்று. அதை பற்றி டிஆர் பாலும் எங்களுடைய தலைவரும் அங்க தஞ்சை பகுதியிலே சென்று ஆதாரத்தை வெளியிட்டாங்க. அது போய் சொல்ல முடிஞ்சா? நீங்க அனுமதி கொடுத்தீங்க, சொல்லுங்க. ஏன் கொடுத்தீங்க? இன்னொரு கேக்குறேன். ஒரு கருத்து வரும்போது, ஒரு திட்டம் வரும்போது அது கருத்து கேட்பு நடத்தணும். கருத்து கேட்பு நடத்தவில்லை. அதற்கு பிறகு இவர் சொல்வதெல்லாம் ஏன்னா ஈழத்தமிழில் தான் அன்னைக்கு என்ன நிலைமை? அன்னைக்கு வந்தபோது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்னைக்கு சொன்னாரு. அந்த 2009 தேர்தல் இதே போல தேர்தல் வரும்போது, ஈழத்தமிழ் பிரச்சனை வரும்போது கலைஞர் அவர்கள் அன்றைக்கு மருத்துவமனையில் இருந்து கூட வந்த பிறகு கூட இது போல நடந்த போது இந்து இங்க இருக்கக்கூடிய ராம்
அவர் என்ன பட்டியலிட்டாரு? அதிமுக வெற்றி பெறும், 27 இடங்களை 26 இடங்களுக்கு மேல வரும், குறைந்தபட்சம் 19 21 இடம் வரும்னார். ஆனா அவருடைய கூட்டணி வெற்றி பெறும்னார். அந்த இந்துராம் சொன்னபடி மாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் 19 இடம் வெற்றி பெற்றுச்சு. பாமக அவுட் ஆயிடுச்சு, அப்படியே ஒண்ணும் இல்ல. அதே போல கூட்டணியில அந்த இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல வந்து நினைக்கிறேன். இப்படிலாம் நடந்தது. கருத்து கணிப்பில் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அதே ஈழத்தமிழர் பிரச்சனை இருந்தது. ஈழத்தமிழர் பிரச்சனை என்று இவர் எடுத்தால் அது செல்லாது. இந்த அம்மையார் எப்படிலாம் நடந்தார் என்று தெரியும். போராளி பிரபாகரனையே தூக்கு போடணும்னு சொல்லி 9 முறை கடிதம் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விவாத களம். மீண்டும் வரவேற்கிறோம். இது சிவி காட்டர் வழங்கும் விவாதக்களம். இந்த விவாதக்களம் நிகழ்ச்சியிலே நாம் நிகழ்ச்சி நிறைவில் வந்திருக்கிறோம். கருத்து கணிப்பு கள நிலவரத்தின் வெளிப்பாடு பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு சமரசம், வரலாறு முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். 1967 இழந்த ஆட்சியை காங்கிரஸ் பிடிக்கல, நம்பர் 1. அதே மாதிரி 1977 இழந்த ஆட்சியை திமுக பிடிக்காமே போச்சு மத்தியில். அந்த அம்மா வந்த பிற்பாடு நானா நீயான்னு ஒவ்வொரு முறை போட்டிக்கு வந்தாங்க. அதையும் முறியடிச்சு அம்மா அவங்க தொடர்ந்து அதிமுக ஆட்சியை இப்போ செஞ்சிட்டாங்க. இன்றைய நிலையில் இழந்த கம்யூனிஸ்ட்டும் எக்ஸ்பைரி, காங்கிரஸும் எக்ஸ்பைரி, அந்த திமுக கழகன்றது கடைசி கட்டத்தில் இருக்கிற நிலைமை, தலைமை போயிடுச்சு, அங்கே ஒன்றும் இல்லை. இந்த நிலையில் அந்த கூட்டணி வெல்லுமா வெல்லாதா ஒரு இயற்கையாக சாதாரணமாக நினச்சி பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவில் என்ன நிலைமை, எடப்பாடியாருடைய 2 ஆண்டு ஆட்சியினுடைய நிலைமை என்ன, மக்கள் இதனால் பெற்றிருக்கக்கூடிய நன்மை என்ன, இதுவெல்லாம் வெற்றி பெற வைக்குமே தவிர இது தோல்வியுறுமா, அதை நினச்சி பார்க்கணும். ஒரு கட்சியில் உறுப்பினர்கள் எத்தனை, அவங்களுடைய கூட்டணிகள் யார் யார், அவர்களுக்குரிய சக்தி என்ன, அவர்கள் எல்லாம் வளரக்கூடியவர்கள். அவங்க ஆட்சி இருந்து எதையும் எழுந்து கெட்ட பேர் அவங்ககிட்ட கேட்க முடியாதனால அது அடுத்ததா போயிடுறேன். உறுப்பினர் எண்ணிக்கைன்னு குறித்து அது குறித்துலாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அது பேசுவதற்கான நேரம் இப்ப நிச்சயமா இருக்கு. இன்றைய தினம் எந்த காரணம் எப்படி கூட்டி கணக்கு கழிச்சு போட்டாலும் அதிமுக தான் நல்ல வெற்றியை கொடுக்கும். திரு தமிழ்தாசன், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இதில் வந்து ஆளுமையை சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க யாருக்குன்னு, அப்புறம் வந்து பல்வேறு தலைப்புகளை அதை நாங்கள் எடுத்ததாக எல்லாம் கணக்கு போடுறாங்க. சில வந்து இதில் இப்போ அரசியல் கட்சி என்று சொல்லக்கூடிய அங்கீகரிக்க முடியாத இருக்கிற சில இயக்கங்களை கூட இதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு இது இல்லை. மொத்தத்தில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக 40க்கு 40 நாடாளுமன்றத்தையும் பிடிக்கும், 18 இடங்களையும் அது பிடிப்பதற்கான அத்தனை விதமான இதுவும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்றேன். ஒரு ஆட்சி மாற்றம் நீங்க சொல்லி ஆட்சி மாற்றம் பாருங்க, ஆட்சி மாற்றம் நீங்க ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது. கனவு. திரு காசிநாத், இது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு. இன்றைக்கு மோடி அரசாலும் தமிழகத்தில் இருக்கின்ற எடப்பாடி அரசாலும் தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், அது வந்து காவிரி மேலாண்மை வாரியமாக இருக்கட்டும், ஒக்கி புயலாக இருக்கட்டும், கஜா புயலாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற மீத்தேன் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் அத்தனையும் தமிழகத்தை குப்பை காடாக மாற்றுகின்ற வேலையை மோடி அரசு செய்கிறது. அதற்கு இவர்கள் சாமரம் வீசுவதால் இன்றைக்கு அதிமுக செல்வாக்கு இழந்திருக்கிறது. இன்றைக்கு விவசாயம் உள்ளிட்ட தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி சிறந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்ததனால் இன்றைக்கு மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் குறிப்பாக விவசாயம், ஏன்னா தமிழகத்தில் அதிகமாக 60% விவசாயம் தான். இன்னைக்கு செல்லுகின்ற இடமெல்லாம் சமகால தலைவர்களில் மிக அதிகமாக லட்சக்கணக்கில் மக்கள் கூடுகின்றார்கள் என்று சொன்னால் அவர் மக்களோடு ஒற்றி போகிறார், மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறார். அதனால தான் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற 90% தொண்டர்கள் எங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க. வேற எந்த இதுவுமே கிடையாது. இதனால 40க்கு 40 தொகுதிகளில் எப்படி ஆர்கே நகரில் நாங்கள் கருத்து திணிப்புகளை பொய்த்து வெற்றி பெற்றோமோ அதை போல தமிழகத்தில் 40க்கு 40 இடைத்தேர்தலில் 19க்கு 19 நாங்கள் வெற்றி பெறுவோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போது விவாதத்திற்கு அழையுங்கள், ஐயா அவர்களையும் அழையுங்கள். அன்றைக்கு விவாதத்தில் தொடருவோம். ரவீந்திரன் சிவசாமி, 2009 பேட்டர்னில் திமுக காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளிலையும் 2016 திமுக காங்கிரஸ் பலமாக கம்பைன்ட் எஃபெக்ட் பலமாக இருந்த தொகுதிகளையும் கூடுதலாக இப்போ அந்த தொகுதிகளிலும் 2009 கோவை, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, கரூர், சேலம், தென்சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர்
போன்ற மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் அதிமுக இருந்த பகுதிகளிலும் நான் சாதகமான ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்க தான் நான் பார்க்குறேன். தினகரனுக்கு அவுட்கம் வந்து ஒரு லீடர் என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு மக்கள் தீர்ப்புக்கு தான் அதை விட்றேன். இந்த திமுக அதிமுகவுக்குள்ள இந்த ஏரியா வைஸ் இதை ட்ரெடிஷ்னல் இதை வச்சு தான் நான் வைக்கிறேன். அதில் வந்து தினகரனோட இம்பாக்ட் என்னங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். நிச்சயமா சார். நேரிலே நிகழ்ச்சியினுடைய நிறைவில் வந்திருக்கின்றோம். கருத்து கணிப்புகள் கள நிலவரத்தின் வெளிப்பாடான தலைப்பில் நான் பேசினோம். இங்கே வந்திருந்த 4 பேரும் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த 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 முடிவுகள் எப்படி இருக்கும்? இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் போலவே இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கின்றன. இதனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடுமா என்பதையெல்லாம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றோம். மே மாதம் தெரிந்துவிடும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் 4 பேருக்கும் விவாத களத்தின் சார்பிலே மிகுந்த நன்றி. நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.